நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ரோல் இல்லை ஃப்ரெஷர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோல் இல்லை கிராஃபிக் டிசைனர் ரோல் இல்லைனா ஒரு ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்கனாலும் யூ நீட் டு ஷோ தெம் தட் யூ ஹேவ் ரைட் அமௌண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ் டு கம்ப்ளீட் த டாஸ்க் ஆர் டு டூ த ஒர்க் ரைட். இந்த இடத்துல இஃப் யூ டன் ப்ராஜெக்ட்ஸ் வெல் அண்ட் குட், பட் ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து உங்களை தனியாக தெரிய வைக்கும். போர்ட்ஃபோலியோ வெப்சைட்னா என்னதுன்னு தெரியாதவங்களுக்கு இட்ஸ் அ பிளேஸ் வேர் யூ ஷேர் அபவுட் யுவர் செல்ஃப், த ஸ்கில்ஸ் யூ ஹேவ் அண்ட் த ஒர்க் யூ டூ. ஸோ பேசிக்கலாக இட்ஸ் அ பிளேஸ் வேர் யூ கேன் அட்வர்டைஸ் யுவர் செல்ஃப். இது வந்து ஒரு சில பிளேஸில் உங்களோட ரிசியூமாவும் ஆக்ட் ஆகும். என்னோட வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு என்னோட பேர் லோகநாதன். நான் பெங்களூரில் டெக்யூண்டர் கம்பெனியில் Frontend developer work பண்றேன். I'll be posting videos on interview preparation, data structures and algorithm development and computer science topics. So please subscribe to stay updated. இந்த வீடியோல உங்களோட ட்ரீம் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா நார்மலா வெப்சைட் பில்ட் பண்றதை விட எப்படி பெட்டரா அண்ட் கிரியேட்டிவா பில்ட் பண்ணலாம்ன்ற ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்க போர்ட்ஃபோலியோ வெப்சைட் மட்டும் இல்லாம மற்ற வெப்சைட்ஸை பில்ட் பண்ணவும் நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ எண்டிங்ல I'll be sharing websites to download free code templates. So watch till the end. Without any further ado, let's jump into the video. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ வெப்சைட். ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் இருந்தால் ஹைரிங் பீப்புளுக்கு உங்கள் மேலே ஒரு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். அண்ட் தென் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் யுவர் பர்சனாலிட்டி அண்ட் கிரியேட்டிவிட்டி. இட் ஆக்ட்ஸ் அஸ் அ மீடியம் டு கனெக்ட் யூ அண்ட் த பீப்புள் ஹூ ஆர் இன் நீட் ஆஃப் யுவர் சர்வீஸ். சிம்பிளாக சொல்லணும்னா, சப்போஸ் நீங்கள் பண்ணுற சர்வீஸ் வேறு யாருக்கா வேணும்னா உங்களையும் கனெக்ட் பண்ண மீடியமாக ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். பாப்புலரான போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸை பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரூனோ சைமனோட வெப்சைட். ஸோ 3JSல பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3JSன்றது இட்ஸ் அ ஃப்ரேம்வொர்க் விச் இஸ் பில்ட் ஆன் டாப் ஆஃப் WebGL. ஸோ இந்த வெப்சைட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்போவுமே யார் கேட்டாலுமே போர்ட்ஃபோலியோ வெப்சைட் காமிச்சா நான் இதை காமிச்சிடுவேன். நான் கேம்லாம் எதுவும் விளையாடல, காரும் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகலை, இப்போ நான் தான் மூவ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ், அவங்க எப்படி 3JS லேர்ன் பண்ணாங்க. ஐயோ சாரி. One eternity later. என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது யூ கேன் ஆல்சோ செக் தம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அதர் போர்ட்ஃபோலியோஸ் வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் டேரெக்டாக கிட்டப் போயிட்டு சர்ச்சில் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வேணுன்ற ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து நீங்கள் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸ் பார்க்கலாம். ஸோ லைக் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபில்டர் பை ஸ்டார்ஸ் போட்டிங்கன்னா நிறைய பேர் ஸ்டார் பண்ண லைக் ரொம்ப பாப்புலரான வெப்சைட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 8K பீப்புள் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கேன் செக் திஸ் வெப்சைட் ஆஸ் வெல். ஒரு பாப்புலரான பிளாக் ஓட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். 15 இன்ஸ்பைரிங் ரியாக்ட் டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இது எல்லாமே லைக் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற ரியாக்ட் டெம்ப்ளேட்ஸ் தான். ஸோ இந்த பிளாகை செக் அவுட் பண்ணிவிட்டு அவங்களோட கிட்டப் ரெப்போ லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதை செக் பண்ணி கோட் ஃப்ரீயாக அவைலபிளாக இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே நான் காலேஜ் டைமில் HTML, CSS அண்ட் வெனிலா JS யூஸ் பண்ணி தான் பண்ணேன். ஒரு வெப்சைட்டும் பார்க்க லைக் சிம்பிளாக இருந்தாலும் லேர்னிங் வந்து நிறையவே இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுதான் நான் ஃபஸ்ட் பில்ட் பண்ண வெப்சைட். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபாண்டாசம் வெப்சைட்லேருந்து ஐகான்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் லைக் அனிமேஷனுக்கு வந்து அனிமேஷன் ஆன் ஸ்க்ரால் அப்படின்ற JS லைப்ரரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் ட்ரிபிள் பார்த்துட்டு இருக்கிறப்ப லைக் ரொம்ப இன்ஸ்பயர்ட் ஆகி அதை பில்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ அதனால் இந்த வெப்சைட்டை பில்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் வெப்சைட். ஸோ இதில் வந்து லைக் JS யூஸ் பண்ணி தான் இந்த அனிமேஷன் ஆட் பண்ணேன். இது வந்து லைக் 1 year லைவில் வச்சுருந்தேன். அது எப்படி ஃப்ரீயாக டொமைன் வாங்குதுன்றது நான் வீடியோ நடுவில் சொல்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து எப்படி இந்த வெக்டார் ஆட் பண்ணுறது, அசட்டை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் லைக் தேர்ட் பார்ட்டி காம்போனன்ட்ஸை வந்து எப்படி இதில் வந்து இன்டிகிரேட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபியூ லிங்க்ஸ் ஒர்க் ஆகுது, ஏன்னா ஹீரோக்குள்ளே ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் ஹீரோக்கு வந்து அவங்களோட ஃப்ரீ 5 டொமைன் ஆக்சஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து இங்கே இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து தேர்ட் பார்ட்டி காம்போனன்ட்ஸ் தான். லைக் எப்படி இன்டிகிரேட் பண்ணுறது அப்படின்றது கற்றுக்கிட்டேன். அண்ட் தென் இது வந்து HTML, CSS, JS தான். இப்போ வந்து எப்படி போர்ட்ஃபோலியோ அண்ட் அதர் வெப்சைட்ஸை பில்ட் பண்ணுற டீடைல்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் கைடை பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேக் இன்ஸ்பிரேஷன்ஸ் ஃப்ரம் அதர். இன்ஸ்பிரேஷன்ஸ் பார்க்குறது வந்து இட்ஸ் நாட் பேட். இன்ஸ்பிரேஷன்ஸ் பார்க்கறதுனால என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் அங்கே அவைலபிளாக இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் தென் லேட்டஸ்ட்டாக என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன லைப்ரரிஸ், பேக்கேஜஸ் யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் பீப்புள் வந்து எவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச சேம் டெக் ஸ்டாக்ஸில் எவ்வளோ க்ரியேட்டிவாக காம்போனன்ட்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் வந்து பில்ட் பண்ணுறாங்கன்ட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு தரும். ஸோ வெப்சைட்ஸ் டு லுக் ஃபார் இன்ஸ்பிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள், Behance, Awards and Pinterest. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து Pinterest போயிட்டு
சர்ச்சில் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் அப்படின்னு சர்ச் பண்ணால் எனக்கு வந்து இங்கே நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அதர் வெப்சைட்ஸும் ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர் வந்து டிசைனிங் ஒயர் ஃப்ரேம் ஆர் பேசிக் ஸ்கெச் ஃபார் யுவர் வெப்சைட். ஸோ ஒயர் ஃப்ரேம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பேசிக் ஸ்கெச் ஹவு யுவர் வெப்சைட் ஷுட் லுக் லைக். ஒயர் ஃப்ரேம்ன்றது இட் கேன் பி சிம்பிள் ஸ்கெச் ஆன் பென் அண்ட் பேப்பர் ஆஸ் வெல். ஸோ யூ கேன் டிசைன் அ ஒயர் ஃப்ரேம் பேஸ்ட் அப்பான் the ideas you have collected and inspirations you have taken. Tools to use for designing wireframe வந்து பார்த்தீங்கன்னா Figma free, paid வந்து பார்த்தீங்கன்னா Adobe XD, Adobe Illustrator and Sketch. இந்த டூல்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க, or else you can use pen and paper to design. Benefits of designing wireframe வந்து பார்த்தீங்கன்னா you don't need to spend too much of time when building your website. wireframe டிசைன் பண்ணுறதுனால you can seek suggestions from friends. ஸோ இது வந்து ஃப்ரீலான்சிங்கில் உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். and then டிசைன் பண்ணுறப்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் whether it is possible and feasible to implement it in code. Next procedure வந்து பார்த்தீங்கன்னா collecting assets for your website can be done parallelly when designing wireframe as well. என்னென்ன assets வந்து பார்த்தீங்கன்னா fonts, color palettes, images, SVGs, icons and stock videos. font download பண்ண Google font website நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா you can just copy the embed code. so you can Google fonts website போயிட்டு உங்களுக்கு என்ன font வேணுமோ, சப்போஸ் roboto வேணும்னா you can just click on get font, அதுக்கப்புறம் வந்து get embed code. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் லிங்க் டேக் வச்சு உங்களுக்கு வந்து கோட் கொடுத்துருவாங்க. யூ ஜஸ்ட் HTML ஹெட் ஃபைலில் நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். இங்கே வந்து ஸ்டைல் டேக் கொடுத்துருக்காங்க, இல்லைனா CSS ஃபைலையும் நீங்கள் இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வேரியஸ் கிளாஸஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாண்ட் வெயிட் வித் ஃபாண்ட் ஸ்டைல். ஸோ இந்த கிளாஸையும் நீங்கள் காப்பி பண்ணி டேரெக்டாக உங்களோட HTML எலிமெண்ட்டில் நீங்கள் வந்து கிளாஸ் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது ஸ்டைல் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். சப்போஸ் தின்ன்றது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட இம்போர்ட்லேயும் இங்கே ரிமூவ் ஆகும், அண்ட் தென் கிளாஸ்லேயும் உங்களுக்கு ரிமூவ் ஆகும். இல்லைனா மற்ற வெப்சைட்ஸ்லேருந்து நீங்கள் ஃபாண்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சூஸிங் அண்ட் கலர் பேலட். பாப்புலரான வெப்சைட்ஸ் டு சூஸ் கலர் பேலட் வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் கூலர்ஸ், colormind.io அண்ட் மை கலர். ஃபார் எக்ஸாம்பிள் கலர் ஹண்டில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேலட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான கலர் வேணும்னா நீங்கள் அதையும் செலக்ட் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர் பேலட்ஸ் வரும். ஸோ இல்லை சப்போஸ் நீங்கள் டிசைன் இன்ஸ்பிரேஷன் பார்த்துருந்து அதுலேருந்து உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா யூ கேன் டவுன்லோட் ஐட்ராப்பர் எக்ஸ்டென்ஷன் ஃப்ரம் க்ரோம் ஸ்டோர். ஸோ க்ரோம் வெப் ஸ்டோர் போயிட்டு கலர் பிக்கர்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். அதை நீங்கள் ப்ரௌசரில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ கலர் பிக்கர் ஐட்ராப்பர் டூல் ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிக்கிட்டால் உங்களோட ப்ரௌஸ் பேஜில் இருந்து நீங்கள் எந்த கலர் வேணாலும் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ இல்லை RGB வேல்யூ வரும், அதை நீங்கள் உங்களோட CSS கோடில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கலெக்டிங் இமேஜ் அசெட்ஸ். ஸோ பாப்புலர் வெப்சைட்ஸ் ஃபார் கெட்டிங் இமேஜ் அசெட்ஸ் வந்து ஃப்ரீபீக், வெக்டிசி, பிக்சல், பிக்சபே. ஃபார் ஐகான்ஸ் வந்து பிளாட் ஐகான், ஐகான் 8, ஃபாண்டாசம் வெப்சைட்ஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபேவ் ஐகான்றது உங்களோட வெப்சைட்டில் டாப்பில் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுக்கு வந்து நான் favicon.ioன்ற வெப்சைட்டை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் PNGலேருந்து ஐக்கானை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை டெக்ஸ்ட்லேருந்து ஐக்கான் ஒரு எமோஜிலேருந்து ஐக்கானை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபியூ வெப்சைட்ஸில் வந்து பேக்ரவுண்டில் ஸ்டாக் வீடியோஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாக் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற வெப்சைட்ஸ் வந்து பிக்சல்ஸ் அண்ட் பிக்சபே. அசர்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறப்ப முடிஞ்ச அளவுக்கு அதோட சைஸ் வந்து மினிமமாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா வெப்சைட் லோட் பண்ணுறப்ப உங்களோட அசெட் சைஸ் அதிகமாக இருந்தால் டவுன்லோட் பண்ணுறப்போ உங்களோட வெப்சைட்டோட லோடிங் டைம் வந்து அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் சூசிங் a right framework to build the website based upon your idea and skill set. You can code with HTML, CSS, JavaScript இல்ல React மாதிரியான library or else frameworks like Angular and Vue choose பண்ணிக்கலாம். If you don't want to code, you can choose online tools like Wix, WordPress and Webflow. So இந்த வீடியோல வந்து I'll be sharing you to build website using code தான். If you're planning to write code, nav bar, menu bar, footer எல்லாம் வந்து எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்றத ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க. You can also use design libraries like Bootstrap and Material UI. என்ன drawbackனா Bootstrap and Material UI வச்சு நீங்க டிசைன் பண்றப்ப most of the people வந்து ஈஸியா கெஸ் பண்ணிடுவாங்க. But there are other design libraries available as well which you can customize end to end. So என்னென்ன React UI libraries available இருக்குன்றது ஒரு blog ஓட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. Gradients, shadow, அதுக்கப்புறம் ஒரு சில CSS ஸ்டைல்ஸ்க்கு வந்து you don't need to spend too much of time. You can use online tool to generate them. உங்களுக்கு வந்து CSS கோட் கிடைச்சிரும், அதை ஜஸ்ட் காப்பி பண்ணி உங்க கோட்ல யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து gradient ஜென்ரேட் பண்றதுக்கு coolers and my color வெப்சைட் வந்து பாப்புலர். இல்லைன்னா உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு CSS ஸ்டைல் வேணும், சப்போஸ் வந்து CSS ஷேடோ எக்ஸாம்பிள்ஸ் இல்லைனா ஜென்ரேட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வரும். ஸோ இதுதான் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண ஷேடோஸ்க்கு. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய ஷேடோ இருக்கும். ஜஸ்ட்
கிளிக் பண்ணிங்கனாலே ஷேடோவோட கோடு வந்து உங்களுக்கு கிளிப் போர்டில் காப்பி வரும். முடிஞ்சால் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து அனிமேஷன் லைப்ரரிஸ் ஆட் பண்ணுங்கள். மோஸ்ட் பாப்புலர் அனிமேஷன் லைப்ரரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா Anime.js, அனிமேஷன் ஆன் ஸ்க்ரால் அண்ட் Velocity.js. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு மீடியம் பிளாகோட லிங்க் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த பிளாகில் வந்து பாப்புலர் ஜேஎஸ் லைப்ரரிஸை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அசட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறப்ப பண்டில் சைஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மினிமமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ பெட்டர். ஸோ உங்களோட வெப்சைட் வந்து ஸ்லோவாக லோட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டாபிக்ஸ் டு ஆட். இது வந்து போர்ட்ஃபோலியோ செக்ஷனுக்காக. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பயோ ஆட் பண்ணுங்க. அபவுட் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் பேஷன் ஆன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், உங்களோட ஸ்கில்ஸ், என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் தெரியும், என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் அதர் ஸ்கில்ஸும் இந்த இடத்துல ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் GitHub ரெப்போட லிங்க் வந்து ஆட் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து இஃப் யூ ஹோஸ்டட் வெல் அண்ட் குட், மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதோட லிங்க்கையும் உங்களோட போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளாக்ஸ் எழுதியிருந்தா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட கான்டாக்டை வந்து ஆட் பண்ண மறந்துடாதீங்க. கான்டாக்ட்னா நாட் மொபைல் நம்பர், ப்ரொஃபஷனல் சோஷியல் மீடியா ஐடி லைக் லிங்க்டின், அதுக்கப்புறம் GitHub ப்ரொஃபைலையும் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்யூமையும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹோஸ்டிங். உங்கள் வெப்சைட் வந்து வெறும் ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் பேஸ் பண்ணி இருந்ததுன்னா யூ கேன் ஹோஸ்ட் இட் ஆன் GitHub, இல்லைனா Firebase-லையும் ஃப்ரீயாக நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட காலேஜ் ஐடி இருந்ததுன்னா Namecheap-ல வந்து ஃபார் 1 year they'll give you free domain. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். பட் .com .inன்றது வந்து டாப் லெவல் டொமைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில டாப் லெவல் டொமைன்ஸ் தான் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அங்கேயே அவங்க லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸை ரெஸ்பான்சிவ் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. 90 to 95% வந்து அவங்க உங்களோட வெப்சைட்டை மொபைலில் பார்க்க நிறையவே சான்ஸ் இருக்கு. ஷேர் இட் இன் பப்ளிக், லிங்க்டின், அதுக்கப்புறம் பர்சனல் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வெப்சைட் ஷேர் பண்ணுறப்ப இமேஜஸை வந்து மாக்கப்பில் போட்டு ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாஃப்ஸ், அதுக்கப்புறம் அதர் நோன் பீப்புள் கிட்ட ஷேர் பண்ணி ஃபீட்பேக் கெட் பண்ணி இஃப் இட் இஸ் பாசிபிள் ட்ரை இம்ப்ளிமெண்டிங் தெம். முடிஞ்ச அளவுக்கு போர்ட்ஃபோலியோ அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. எல்லாரும் ஆவலாக காத்துட்டு இருந்த டாபிக். ஸோ வெப்சைட்ஸ் டு டவுன்லோட் சோர்ஸ் கோட் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் ஃபார் ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் வந்து GitHub. ஸோ GitHubலேயே நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெப்போவை க்ளோன் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன வெப்சைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ CSS, HTML கோடெக்ஸ், டெம்ப்ளேட் மாஸ்டர், டெம்ப்ளேட் மோ. உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் வெப்சைட்டோட சோர்ஸ் கோட் வேணாம், ஒரு சில காம்பனன்ட்ஸோட சோர்ஸ் கோட் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு டவுன்லோட் பண்ண வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா GitHub நீங்கள் யூஸ் பண்ணலாம். கோட் பென், அதுக்கப்புறம் ரேண்டமாக வந்து அந்த காம்பனன்ட் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அதர் வெப்சைட்ஸ் வந்து ஃப்ரீ ஃப்ரண்ட் அண்ட் dev.to. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து CSS பட்டன் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு போட்டோன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி CSS ஸ்கேன் வெப்சைட்டில் ஸோ பட்டன் எக்ஸாம்பிள் CSS யூஸ் பண்ணி வந்தது ஜஸ்ட் கிளிக்கிங் வந்து உங்கள் கிளிப் போர்டில் காப்பி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை வச்சு பில்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்போஷர் தரும். இந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து போர்ட்ஃபோலியோ வெப்சைட் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் எல்லா வெப்சைட் பில்ட் பண்ணவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட் பில்ட் பண்ணுறப்ப யூ நீட் டு திங்க் தட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளால் வெப்சைட் பில்ட் பண்ண முடியும். பட் ஒன்லி யூ கேன் மேக் இட் கிரியேட்டிவ் அண்ட் அட்ராக்டிவ். நீங்கள் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் ஆல்ரெடி பில்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்க் கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். For more such content, do subscribe and follow Learn with Ravana.